பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த 40 நாள் லெந்து நாட்களையொட்டி தியானிக்கிற இந்த கூடுகைக்காக, இந்த வார்த்தைக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேற்றும் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் உணர்த்தினபடி மார்க் எழுதின சுவிசேஷம் அதிலிருந்து இந்த முறை அதிகமாய் என் அருமை இரட்சகருடைய வார்த்தைகளை கேட்க, சொல்ல, தியானிக்க ஒரு உந்துதல் வந்தது. அதை படிக்கும்போது ஆசீர்வாதமாயிருக்கிறது. நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரம், முதல் வசனம். இந்த முதல் வசனத்திலேயே முழு சத்தியமும் அடங்கியிருக்கு. எல்லாமே அதற்குள்ள அடங்கியிருக்கு. அப்படின்னா என்ன? தேவன் அதுல வர்றாரு. தேவன், தேவனுடைய அப்படின்னு வரும்போது, தேவன் உலகை படைத்த தேவன், மகிமையின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அந்த தேவன் அவருக்கு முந்தினவரும் இல்லை, பிந்தினவரும் இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவருக்கு நிகர் அவர்தான். அப்ப அந்த தேவன் குமாரன் யாரு? அதை குறித்தும் நாம பார்த்து வருகிறோம். குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் யார்? இரட்சகர் என்றும், கிறிஸ்து என்றால் யார்? மேசியா என்றும். ரட்சிக்க வந்தவர், ரட்சிப்பு உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம். அதன் பிறகு இந்த இருதயத்தில் அவர் மேசியாவாக, ஆளுகை செய்கிறவராக இருக்க வேண்டும் நிலையில் பார்த்தோம். இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இப்ப இந்த முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே முழுமையான பூரணமான சத்தியம், சுவிசேஷம் அடங்கியிருக்கிறது. துவக்கமே அதுதான். மத்தேயு நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு, லூக்கா, இந்த வம்ச அட்டவணைகளை குறித்து வரிசையாய் பார்க்க முடியும். வம்ச அட்டவணை. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது நேரடியாவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்ப இதுக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, இதற்கு முடிவில்லை. கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா முடிவு பின்னாட்களில் உண்டு. அது இது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நாட்கள். அப்போ சுவிசேஷம் அப்படின்னா கிரேக்க பதம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காஸ்பல். விசேஷம், கோ, போ, ஸ்பெல், போயிட்டு சொல்லு, இதுதான். அப்ப அந்த கிரேக்க வார்த்தையில் என்ன சொல்றாங்க? நற்செய்தி, நல்ல செய்தி. நிறைய துர்ச்செய்தி காதுல விழுந்துகிட்டு இருக்குல்ல, அன்று முதல் இன்று வரைக்கும். எங்க பாருங்க துர்ச்செய்தி தான். ஆனா நல்ல செய்தி என் வேதத்தில் மட்டும்தான், என் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நல்ல செய்தி இருக்கிறது. நல்ல வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில புறப்பட வேணாம், நல்ல வார்த்தையை சொல்லுங்க. அப்போ அந்த நல்ல செய்திய அந்த சுவிசேஷம்ங்கிற வார்த்தைய உள்வாங்கி அந்த மனுஷன் வாழ்க்கை மாற்றப்படும் போது இந்த கெட்ட வார்த்தை வராது, நல்ல வார்த்தை வரும் என்பதாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சுவிசேஷத்தின் ஒரு உச்ச வார்த்தை என்னன்னு சொன்னா, கெட்டுப்போன மனுஷனை, இழந்து போன மனுஷனை ரட்சிப்புக்குள்ள அல்லது விடுதலைக்குள்ள நடத்தும் ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல செய்தி தான் இந்த சுவிசேஷத்தின் வார்த்தையா இருக்குது. சுவிசேஷம்னா என்ன? பொதுவா சுவிசேஷம் காஸ்பல் சொல்றோம், மத்தேயுல உள்ளது சொல்றோம், மார்க்ல சொல்றோம், லூக்காவில் சொல்றோம், யோவான்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
உண்மையான சுவிசேஷம் என்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனிதனாய் வந்தார், மனிதனாய் பிறந்தார். சரி, வந்து என்ன செய்தார்? 30 வருஷம் மறைந்து இருந்தார். 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுத்தார். 3 வருஷம் வெளியரங்கமான ஊழியத்தை செய்தார். அற்புதம் அதிசயத்தை செய்தார். என்ன செஞ்சாங்க? அவரை சொந்த ஜனங்களின் முயற்சியால ரோமர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க சிலுவையில். மரித்தார், கொலை செய்யப்பட்டார். அப்புறம் கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்படி உயிரோடு எழுந்த இயேசு இப்ப பரலோகத்தில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, உண்மை கிறிஸ்தவர்களுக்காக, வேதத்தை அறிந்து அவர் வார்த்தையின்படி வாழ்கிற மக்களுக்காக பரலோகத்துல இடத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். அவர் வரப்போகிறார். வருகைக்கு பின்பு நடக்கக்கூடிய அநேக விஷயம் இருக்கிறது. முடிவிலே 1000 வருஷம் ஆட்சி செய்ய போறாரு. 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி இருக்கு. 1000 வருஷம் ஆண்டவர் ஆட்சி செய்ய போறாரு. அதன் பிறகு நியாய தீர்ப்பு இருக்கு. புதிய வானம், புதிய பூமி, இது எல்லாம் அடங்கிய ஒன்றுதான் சுவிசேஷம். குறிப்பா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இதாங்க சுவிசேஷம். நாங்கள் பாவி, எங்களுக்காக இயேசு மரித்தார். இததான் நாம சாட்சியாக, மாற்றப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியாக. ஆனா அதே நேரத்துல எல்லாரும் பாவிகள், எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்ற இப்ப இந்த காரியம் சொன்ன இதுதான் முழுமையான சுவிசேஷம். இததான் நாம சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? இதுதான். அதன் பிறகு வேத வசனத்தின் அடிப்படையில் விளக்கங்களும் தெளிவுகளும் தேவ மனுஷர்கள் எழுதியிருக்காங்க, மற்ற காரியங்கள் இருக்கிறது. அப்ப இந்த முதல் வசனத்தில் பாருங்கள், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது, அவரை பற்றிய முழு விஷயத்தையும் மார்க்கு தொடக்கத்திலேயே சொல்றார். மற்ற சுவிசேஷத்துல பார்த்தால் துவக்கத்தில் வம்ச வழிகளை சொல்லிட்டு இடையில தான் அந்த சுவிசேஷ வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது துவக்க வார்த்தையே சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது, இந்த இயேசு கிறிஸ்து வந்து சொல்வதற்கு முன்பு இருக்கிற விஷயம் இதை நான் டைம் இருக்கும்போது என்னுடைய காரியத்தில் நான் சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் இயேசு ஒரு காரியம் சொன்னாரு. மார்க் 1:15, இதே 1:15, காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று. ஆண்டவர் ஊழியம் செய்ய தொடங்கிட்டார் இப்போ. அப்ப அதை தொடங்கும் போதே அவர் சொன்ன வார்த்தை என்ன? காலம் நிறைவேறிற்று. இதுவரைக்கும் காலம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்ப முடிஞ்சிச்சு. அதனால ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மனம் திரும்புங்க. இப்ப பாருங்க, சுவிசேஷத்தின் அந்த வலிமை, அந்த சுவிசேஷத்தின் காரியத்தை ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க என்றார். இப்ப மனம் திரும்புதல் முக்கியம். சுவிசேஷம் சொல்லப்படு, அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஆனா இன்றைக்கு நாம் சொல்லுவது, அவர் தன்னை ஒப்பு கொடுத்து செய்த காரியங்களை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி, அவருடைய பாடு, மரணம் எல்லாம் சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் என்று அறிவிக்கப்பட வேண்டும். எனவே இந்த நாளில் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன காரியம், அவர் என்ன சொன்னார் நாமும் சொல்லணும். கேட்டா மட்டும் போதாது, சொல்லணும், அறிவிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பணும், அவரை உயர்த்தணும். தேவன் தாமே அந்த கிருபைகளை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.